வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். கிரிமினல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 4 வரைக்கும் வந்திருக்கு. சீசன் 4 நம்ம போட்டோம், நல்ல வரவேற்பு தந்தீங்க. அதனால தான் சீசன் 3 போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. இதுல 2 எபிசோட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 எபிசோடுக்கு நீங்க தர வரவேற்பு பொறுத்து தொடர்ச்சியா போடுறதா இல்லையான்னு முடிவெடுப்பேன். அதனால கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் போடுங்க. ஒருவேளை இதை ஸ்டாப் பண்ணிட்டாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால தான் முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா இதுவே சரியா போலன்னு வச்சுக்கோங்களேன், இதை தாண்டி ஒரு 3 வீடியோ நான் போட முடியாது. அதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். அந்த டைம்ல நான் வேற ஏதாவது படத்தை கூட பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் அதுக்காக தான் சொல்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட் எல்லாம் சொல்ல நேரடியாவே நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஜாரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நைட்டு நேரம் பீச்ல இவங்க போதையில டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்கன்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப காலையில சமயம் இவங்களோட அம்மா அவந்திகாவை காட்டுறாங்க. ஜாரான்ற மாதிரி ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. பொண்ணு காணோன்றது தெரிய வருது. இப்ப பையனை எழுப்பலான்ற மாதிரி முக்குள்னு கூப்பிடுறாங்க. ஆனா பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்ட் பேரு நீரஜ் அப்படின்றது. என்ன சொல்ற, சரி தேடி பாப்போன்ற மாதிரி இவரும் பொண்ணை தேடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாங்க. வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா, நைட்டு நேரம் உங்க பொண்ணு வெளியே போனா, ஏதோ ஒரு கார்ல தான் ஏறி போனா, அதே மாதிரி பையன் கொஞ்ச நேரத்துல கார்ல கிளம்பி போனா, இதை தான் நான் பார்த்தேன்னு சொல்றாரு. எது நைட்டு நேரம் 2 பேருமே வெளியே போனாங்களா அப்படின்ற மாதிரி அவந்திகா இந்த இடத்துல லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கார்ல உட்காந்து நிறைய பசங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் முக்குலு, அதாவது அந்த ஜாராவோட அண்ணனா இருப்பாரு. அண்ணனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க போல. அவங்க தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ட்ரக்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பப்ப இவங்க ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க போல. அந்த மாதிரி ட்ரக்கை வாங்கி வையின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. சரி வாங்குறன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப முக்குலோட தங்கச்சி ஜாராவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜாரா கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக ஆளுங்களா வந்திருக்காங்க. இந்த ஜாராக்கு வயசு 15 ஆகுது. ஆனா 10 வயசு பொண்ணா ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கா. அந்த சீரியல்ல டீனான்ற பேர்ல தான் இவன் நடிச்சிட்டு இருக்கா. அதை பத்தி பேட்டி எடுக்கிறதுக்காக தான் ஆளுங்க வந்திருக்காங்க போல. அந்த சீரியல் சம்பந்தமா நிறைய கேள்வி எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல தான் இந்த பேட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜாரா சீரியல்னு எப்ப பாரு பிஸியா தான் இருப்பா. இந்த நேரத்துல கூட எதுக்குங்க பேட்டிக்காக ஆளுங்களை வர வச்சீங்க, பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இல்ல பேட்டிக்கு நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் வர வச்சிட்டேன்ற மாதிரி நீரஜ் சொல்றாரு. ஆக்சுவலா பொண்ணு தான் நிறைய சம்பாதிக்கிறா. அதை வச்சுதான் இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. இந்த முக்குழு தங்கச்சியை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காரு. அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. என் தங்கச்சியை பத்தி என்கிட்ட பெருமையா பேசாதீங்க, என்ன மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. சரி விடுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேட்டி எடுக்கிற லேடி இருக்காங்கல்ல, உங்களுக்கு 15 வயசு ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அந்த சீரியல்ல எப்படி நடிக்க முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இன்னும் ஒரு 2 வருஷம் மேனேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் சைட்ல சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, நான் டீனாவா நடிப்பன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதே சமயம் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கெட்ட பழக்கம்லாம் இருக்கும். இவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது அம்மா இருக்காங்கல்ல, லைட்டா இவர் கேர் ஆவறத கவனிக்கிறாங்க. என்ன திரும்பி அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா தங்கச்சிக்கு வேலை விஷயமா நாளைக்கு ஒரு ஊருக்கு போகணுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. தங்கச்சிக்காக தான் நான் சொல்றோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அவளுக்காகலாம் இஷ்டத்துக்கு என்னால ஆட முடியாது அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க பேசினதெல்லாம் மனசுல ஓடுறதுனால தான் இப்படி பேசுறாரு. இப்ப பேட்டி எடுக்க வந்தவங்களும் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பையன் இப்படி பண்றான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதனால அம்மாவும் அப்பாவும் கண்ட்ரோல் பண்றாங்க. என் அண்ணா அப்படிதான், அவனை கண்டுக்காதீங்க, நீங்க கேட்கிற கேள்வியை கேளுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. மேற்கொண்டு பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்கா. இதெல்லாம் கவனிச்சா அந்த அண்ணனுக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. இவன் என்ன ஓவரா சீன் போடுறா, இவன் மட்டும் என் கையில மாட்டினா இவளை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இவனுக்குள்ள இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் ட்ரக்கை எப்பவுமே ஒரு ஏஜென்ட் கிட்ட தான் வாங்குவான். அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இவ்வளவு ட்ரக் வேணும்னு கேக்குறான். அவ்வளவுதெல்லாம் மொத்தமா என்னால தர முடியாது, வேற ஒருத்தன் கிட்ட தான் நீ வாங்குற மாதிரி இருக்கும், அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த ஏரியாவா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அம்மா அந்த ஏரியாவுக்கு தான் போகணுன்ற மாதிரி இவன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப இவன் இருக்கான்ல, மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறான். முக்குலோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பேன். அவங்க முக்குலோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டான்றது எனக்கு கிளியரா தெரியல. கதை போக போக தான் தெரியும் போல. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த ஏஜென்ட் கிட்ட நான் பேசிட்டேன், அந்த ஏஜென்ட் வேற ஒருத்தனை பார்க்க சொல்றான், அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள காசெல்லாம் ரெடி பண்ணி ஆகணும், உங்க ஷேரை தாங்க, நான் என்னோட ஷேரை போட்டு வாங்கிடுறேன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. வாங்கி எங்க அடிக்கிற மாதிரி பிளான்
கண்ணு தெரியல. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் பையன் வரலன்னு சொல்லிட்டானே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு முக்குள் வராது. நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இவனும் வரேன்னு சொல்லிட்டான்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப விடிய காலையிலேயே ஒரு இடத்துக்கு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த முக்குள் ஷேர் காசை தாங்கன்ற மாதிரி கேட்டான் பாத்தீங்களா, ஒரு பையன் எடுத்துட்டு வந்து காசெல்லாம் தந்துடுறான். அதே சமயம் பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு தாத்தாவும் பாட்டியும் இந்த ஜாரா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உன்னெல்லாம் சீரியல்ல தான் பார்க்க முடியுது, பக்கத்து வீட்டுல தான் இருக்க, ஆனா நேர்ல ஒரு வாட்டி கூட பார்க்க முடியல, அதனாலதான் இப்ப பேசுறதுக்காக வந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நீரஜ் இருக்கார்ல, சாரி ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகேன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே இவங்க பீச் ஹவுஸ்ல இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்பதான் இவங்க 4 பேருமே அந்த பீச் ஹவுஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பீச் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாட்லாம் இருக்கு. இந்த பிளாட்டை ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா ஜாராவை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸா இருப்பா. அவ ப்ரோமோட் பண்ணா நிறைய பிளாட் விற்கும்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இப்ப ஜாராக்கு பூங்கொத்தெல்லாம் தந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு சம்பந்தப்பட்ட பேமெண்ட், அதே மாதிரி பொண்ணு சம்பந்தப்பட்ட டேட்டை கொடுக்கறது, இது ரெண்டுத்தை தான் பேரண்ட்ஸுங்க பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி இந்த நீரஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாரு. அதாவது பில்டிங்லாம் கட்டி தருவாங்கல்ல, அவங்க கிட்ட காசு தந்துதான் ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய காசை தந்து வச்சிருக்காரு போல, அதுக்கான பலன் கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்க நபரும் ஒவ்வொரு இடமா சுத்தி காமிக்கிறாரு. இப்ப பீச் வழியா வந்துட்டு இருக்கும் போது ஒரு வீடு மட்டும் சரியா கட்டாம இருக்கு, ஏன் இதை மட்டும் பாதியில நிறுத்தி இருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ஏதோ பினான்சியல் ப்ராப்ளம் போல, அதனாலதான் இந்த வீடை மட்டும் நிறுத்தி இருக்காங்க, இப்படியே தான் ரொம்ப வருஷமா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி சரின்ற மாதிரி இவங்களுமே கடந்து போறாங்க. இந்த ஜாரா உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த நபரோட பேரை நம்ம பாபுன்னு வச்சுப்போம். இந்த பாபு இவங்களுக்கு நல்லா தெரியும் போல. பாபு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு தராரு. எடுபுடி வேலை எல்லாம் இந்த பாபு பாப்பாரு போல. இவரை பத்தி பெருசா தெரியல, கதை போக போக இவரை பத்தி நான் சொல்றேன். இப்ப அவந்திகாவும் திங்ஸ் எல்லாம் வாங்கி இவரை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப காஸ்டியூம் டிசைனர் லேடி இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா இப்ப ஷூட் பண்ண போறாங்கல்ல, அதுக்கு இந்த Dress தான் போடணும் அப்படின்ற மாதிரி டீனாவோட Dress காட்டுறாங்க. இத பாக்குற இந்த பொண்ணு கோவப்படுறா. இன்னைக்கும் இந்த Dress போடணுமா, என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு தான் 15 வயசு ஆயிடுச்சுல, இவ மாடனா சூப்பர் Dress போடணும்னு ஆசைப்படுறா. ஆனா ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்டவங்க இந்த Dress தான் போடணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுக்கோமா, இந்த Dress தான் போடணும் அப்படின்ற மாதிரி அம்மா சமாதானப்படுத்துறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இப்ப நீரஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இவர் மூலியமா தான் இந்த பிசினஸ் நீரஜ் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப நிறைய காசெல்லாம் எடுத்து இவர்கிட்ட தந்துட்டு இருக்காரு. உங்களை தான் நான் ரொம்ப நம்புறேன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் சூட்கேஸ்ல இருந்து காசு எடுக்கிறத பையன் குறுகுறுன்னு பாக்குறான். இந்த ஜாராக்கு 15 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் 10 வயசு பொண்ணு மாதிரி காட்டணும்ல, அதனால டைட்டான Dress எல்லாம் உள்ள போட்டு தான் மேல அந்த Dress போட முடியும். அம்மா அந்த மாதிரி Dress எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நீ இப்படி இருக்குமேன்னு கவலைப்படாத கண்ணா, சீக்கிரமா இந்த சீரியல்லாம் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணுமே சமாதானம் ஆயிடுறா. டீலர் இருக்கார்ல, இந்த ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணிக்கோன்னு ஒரு நம்பரை தந்திருப்பாரு. இப்ப முக்குள்ள அந்த நம்பருக்கு தான் கால் பண்றான். இந்த நபரை நான் ஏஜென்ட்னே சொல்றேன். இவர் இருக்கார்ல, நீ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கியா, அங்கெல்லாம் வந்து ட்ரக்க தர முடியாது, நீ அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வா, சைட்ல ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல தரன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். அதாவது ஒரு பில்டிங் அப்படியே போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அந்த பில்டிங்க்கு தான் வர சொல்றான். இந்த பையனுமே அவனை பாக்குறதுக்காக வந்துடுறான். அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் ட்ரக்க வாங்குறான். நாளைக்கும் ட்ரக் வேணும், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றான். ஏன் இப்பயே வாங்கினா என்னன்னு ஏஜென்ட் கேக்குறாரு. இப்ப காசு இல்ல, காசு சீக்கிரமா உசார் பண்ணிடுவேன், அப்ப நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். சரி சரி நான் முதல்ல போறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீ போ, என் பின்னாடியே வராத, யாராவது கவனிப்பாங்கன்னு சொல்றான். இந்த பையனுமே ஒரு 10 நிமிஷம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இப்பதான் ஹீரோவான மாதவ நமக்கு காட்டுறாங்க. ஒரு விலை மாதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. விலை மாதுவை ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காரு, அதுக்கு நீதி வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னோட கிளையண்ட் அவர் போட்டு அடிச்சிருக்காரு, அதுக்கு நஷ்ட ஈடு வழங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்ப உட்காந்துட்டு இருக்க இந்த விலை மாது இருக்காங்கல்ல, அந்த எதிர்த்தரப்பு லாயரை பாக்குறாங்க. இந்த லாயரை எங்கேயோ பார்த்திருக்கேன், இந்த லாயரை என்கிட்ட வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்ல இப்படிலாம் பேசக்கூடாது, உட்காருங்கன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாங்க. இல்ல மேடம், இவனும் வந்திருக்கான், நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. இதனால ஜட்ஜ் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இந்த கேஸை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோவா இந்த இடத்துல அப்செட் ஆகுறாரு. இந்த விலை மதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான். கடைசி 2 நாளா ஹீரோ தான் வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவங்கள வெளியே கொண்டு வந்ததெல்லாம் நினைச்சிருப்பாரு. ஆனா திரும்பி அவங்க பேசினதுனால உள்ளதான் இருக்காங்க. இன்னைக்கும் பையனை நம்ம தான் பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. செலிபிரிட்டிஸ்க்கு அவார்டு தர மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சீரியல் செலிபிரிட்டி எல்லாருமே
ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இந்த ஜாராவும் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்கா. போட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நிறைய பேர் இவளை பார்த்து இவ கூட சேர்ந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இவளும் ஜாலியா பேசி போட்டோலாம் எடுத்துக்கிறா. மாதவி இந்த சின்ன பையனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருல, என்ன திரும்பி வந்திருக்கான்ற மாதிரி இவரோட ஒய்ஃப் ரத்னாவும் ஒரு பார்வை பாக்குறாங்க. அடுத்த கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. பரவாயில்லன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஜாரா ஃபேமிலியோட நின்னுட்டு இருக்கும்போது விக்ரம்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த விக்ரமும் நடிகர் தான் போல. இப்ப சாதாரணமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வர வைக்க மாட்டாங்க, அதனால தான் இவருக்கு விக்ரம்னு பேர் கொடுத்திருக்கேன். இவரை விக்ரம் அப்படின்ற மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பையன் முக்குள் மட்டும் தனியா நின்னு ஒரு இடத்துல ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இத வேற ரெண்டு பசங்க பாக்குறாங்க. என்ன வேணுமான்னு கேக்குறான். ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ற அந்த பசங்களுக்கு இந்த ட்ரக் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ஜாரா இருக்கா பாத்தீங்களா, சில பொண்ணுங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்களும் ஆக்ட்ரஸா இருக்கணும், இல்லனா ஆக்ட்ரஸோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்கணும். அதனால தான் ஜாலியா பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த விஜய், நீ தானே டீனா, இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுல பார்க்க சின்ன பொண்ணா தெரியவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு நாங்க பார்ட்டி பண்றோம், நீ வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நாளைக்கு காலையில எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்ற மாதிரி இவ அவாய்ட் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறா. சின்ன பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இது இந்த பொண்ணோட காதுல கேட்டுது. அதனால இந்த பொண்ணு இருக்கால, நானும் நைட்டு வரேன், நைட்டு இந்த இடத்துல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி விஜயும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. முக்குள் கிட்ட வாங்கி இழுத்தாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ட்ரக் ரொம்பவே பிடிச்சிருது. எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, இது மூலியமா நம்ம காசு பார்க்கலான்ற மாதிரி முக்குளும் யோசிக்கிறான். சரி, நீங்க சொல்ற இடத்துக்கு நான் நைட்டு நேரம் வந்து தரேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றான். ரத்னாக்கும் இந்த சின்ன பையனுக்கும் ஒரு நாடகம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஜாரா டீனாவா நடிப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நாடகம் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கான்செப்ட் என்ன தெரியுமா, வீட்டுல ஏதாவது பொருள் காணாம போயிடும், அதை யாரு எடுத்தாங்கன்றதை இந்த சின்ன பொண்ணு டீனா கண்டுபிடிப்பா. துப்பையும் சாம்புன்ற கதை இருக்கும் பாத்தீங்களா, அந்த கதையை பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த சீரியல் இருக்கும். இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப டேலண்டான பொண்ணுன்ற மாதிரிலாம் ரத்னா சொல்றாங்க. ஆமா ஆமான்ற மாதிரி இந்த சின்ன பையனும் சொல்றான். அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இவங்க டயர்டா தான் நைட்டு நேரம் வீட்டுக்கு வராங்க. இப்ப பொண்ணை படுக்க வைக்கிறதுக்காக அம்மா வந்துடுறாங்க. ரெஸ்ட் எடுமான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அம்மா பொண்ணு இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேக வேகமா இவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறா. அதாவது இவ பொண்ணுன்னு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை போடுறா. இப்ப மேக்கப்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. விஜய் பிக்கப் பண்றதுக்காக வரேன்னு சொன்னார்ல, வாசல்ல வெயிட் பண்றாரு. இவளுமே வாசல்ல போய் கார்ல ஏறி கிளம்புறா. ஒரு பப்புக்கு தான் அந்த விஜய் கூட்டு வந்திருக்காரு. அவசரப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப முக்குல நமக்கு காட்டுறாங்க, ட்ரக் வேணும்ன்ற மாதிரி ரெண்டு பேர் கேட்டாங்கல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வான ஒரு இடத்த சொல்றாங்க. ஏறக்குறைய இந்த ஜாரா இருக்கிற கிளப்பை பத்தி தான் சொல்றாங்க போல. இப்ப விஜய என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறாரு. அதாவது குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு நான் குடிக்கலாம் மாட்டேன்னு சொல்றா. கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, நீ எது பெஸ்ட்னு நினைக்கிறியோ அதை வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா இவன் ட்ரக் தரதுக்காக வந்தான்ல, அப்பதான் தங்கச்சி இங்க இருக்கிறத பாக்குறான். தங்கச்சி இங்க என்ன பண்றான்ற மாதிரிலாம் பாத்துட்டு இருக்கான். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. செக்யூரிட்டி கிட்ட பேரண்ட்ஸ் பேசினாங்கல்ல, இப்ப பையன் கிட்ட பேசுறதுக்காக ரூம் கதவை திரும்ப திரும்ப தட்டிட்டு இருக்காங்க. பையனும் எந்திரிச்சு வெளியே வந்துடுறான். முதல்ல தங்கச்சி கிளம்பியிருக்கா, அதுக்கப்புறம் நீ கிளம்பியிருக்க, ரெண்டு பேரும் நைட்டு நேரம் எங்க போனீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தங்கச்சி இன்னும் வரலையான்ற மாதிரி இவன் கேக்குறான். இன்னும் வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பதான் ஒருத்தர் சிசிடிவியை செக் பண்றதுக்கு வாங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. அந்த தங்கச்சி வேற ஒரு கார்ல ஏறி போனது இவங்களுக்கு தெரியுது. இந்த காரை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. விஜயோட கார்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவருமே பக்கத்துல தான் இருக்காரு போல. அவரை பாக்குறதுக்காக இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களாம் போதையில படுத்துட்டு இருக்காங்க. விஜய் எங்கன்னு தேடி விஜய் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. இப்ப விஜய் கிட்ட எங்க பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ வீட்டுக்கு வரலையா, எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றான். இதனால போலீஸ்க்கு இவங்க தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ் டீம்ல இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ லேடியும் வராங்க. எஸ்ஐ லேடி பேரு கௌரி அப்படின்றது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பையன் கிட்ட விசாரிக்கிறேன், நீங்க விஜய் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி கௌரி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, முக்குள் கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. அந்த சைடு கௌரி இருக்காங்கல்ல, விஜய் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அங்க என்னெல்லாம் நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. இந்த பசங்களும் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா முக்குள் இருக்கான் பாத்தீங்களா, தங்கச்சியை இழுத்துட்டு போயிருப்பான். தங்கச்சியோட வாயில வற்புறுத்தி எதையோ ஊத்தி இருப்பான். தங்கச்சி அதை துப்பி இருப்பா, புடிச்சு தள்ளி விட்டுருப்பா. பக்கத்துல இருந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் அவன் விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் முக்குள் தங்கச்சியை கார்ல இழுத்துட்டு போனான் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையானதை செக் பண்ணோம்ல, அதுக்காக உடனே சிசிடிவியை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. இவங்க சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே முக்குள் இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சியை இழுத்து கார்ல படுக்க வைக்கிறாரு. தங்கச்சி கொஞ்சம் போதையில இருக்காங்க போல. ஜாரா அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பேக்கை கொண்டு போயிருக்கா. அந்த பேக் மட்டும் வீட்டுல இருக்கு. ஜாரா வீட்டுக்கு வராம ஜாராவோட பேக் மட்டும் எப்படி வீட்டுக்கு வந்தது, முக்குள் ஒழுங்கா மறைக்காம சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. முக்குள் லைட்டா திரு
திருன்னு இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி கடல்ல மீன் பிடிக்கிறவங்கள நமக்கு காட்டுறாங்க. அவங்க வலையில ஏதோ மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி ஆர்வமா பாக்குறாங்க. பார்த்தா மீன் மாட்டுல ஒரு பொண்ணோட பாடி தான் மாட்டிருக்கு. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு மூட்டையில தான் அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. ஃபேஸ பார்க்கலாம்னு பார்த்தா ஆசிட் அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால ஃபேஸ் தெளிவா தெரியல. அநேகமா இந்த பொண்ணா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸை அனுப்பி வைங்கன்ற மாதிரி கௌரி கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனால பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம பொண்ணா இருக்குமான்ற மாதிரி பயந்துகிட்டே தான் வராங்க. இப்ப பாக்குற ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இது நம்ம ஜாரா இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் நல்லா கவனிச்சு பாக்குறாங்க. நம்ம பொண்ணுன்றதை உறுதிப்படுத்திடுறாங்க. நம்ம பொண்ணு தாங்க, அநியாயத்துக்கு யாரோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல முக்குள் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கலான்ற மாதிரி கௌரியும் பேச்சு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கௌரியோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, மேடம் இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆக்சுவலா இந்த பையன் மேஜரா இருக்க மாட்டான், மைனரா இருப்பான். வயசு 17 தான் ஆகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. மைனர் பையனை இவங்க தனியா விசாரிக்க முடியாது, ஆளை வச்சு தான் விசாரிக்கணும். இத பத்திலாம் இவங்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஜாரா இறந்து போனதை பத்தி மீடியாக்கு தெரிய வந்துருது. ஜாரா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. விஜய் கூட பார்ட்டிக்கு வந்த பொண்ணுங்களா இந்த விஷயத்த பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ரத்னாவோ இந்த நியூஸை பாக்குறாங்க. அந்த ஜாரா இறந்து போயிட்டா போலன்னு சொல்றாங்க. வெறும் இறந்து போயிட்டான்னு மட்டும் சொல்றாங்கன்னா கண்டிப்பா இது கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த சின்ன பையனுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மச்சான் இருக்காருல, ஆர்வ கோளாறுல இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருது. அவனுமே ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுவுறான். இப்ப பேரண்ட்ஸ் சோகமா வந்து தங்கச்சி இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்கிற முக்குலும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா முக்குல பத்தி நிறைய தகவலை கௌரி சேகரிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்பதான் சொல்றாங்க. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி உங்களோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்கும் போது தான் சில தகவல் தெரிய வந்திருக்கும். இந்த நீரஜும் அவந்திகாவும் கல்யாணம் பண்ணிய 4 வருஷம் தான் ஆகுது. அப்புறம் எப்படி 2 பெரிய பசங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்கல்ல, அப்படிதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அவந்திகாவோட பையனா முக்குள் இருப்பாரு. அதே சமயம் நீரஜோட பொண்ணா ஜாரா இருப்பாங்க. மைனர் பையனை விசாரிக்கிறாங்கன்னா ஆளுங்க இருக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆளுங்க வந்துடுறாங்க. சரி விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களுமே வந்துடுறாங்க. இப்ப இந்த பையன் கிட்ட நைட்டு நடந்ததை பத்தி கேக்குறாங்க. இவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். எங்க கிட்ட வீடியோ இருக்குன்ற மாதிரி இவங்க சிசிடிவி வீடியோவை காட்டுறாங்க. இத பாக்குற பேரண்ட்ஸுங்களே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக நீ தங்கச்சியை இழுத்துட்டு போற, என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் ட்ரக்கை விற்கிறதுக்காக தான் போயிருப்பான், அதை சொல்ல முடியாது இல்ல. அதனால இந்த பையன் சும்மா சில் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல என்னோட தங்கச்சி இருந்தா, என் தங்கச்சி அந்த நிலைமையில பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். அவ கண்ணெல்லாம் பயங்கரமா சொக்கிட்டு இருந்தது. அவ போதையில இருக்கான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்து ரெஸ்கியூ பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைச்சேன். அவளோட வாயில தண்ணியை தான் ஊத்தி குடிக்க வச்சேன். ஆனா அவ குடிக்க மாட்டேன்னு கொப்புளிச்சிட்டா, என்னையும் பிடிச்சு தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் தண்ணிக்குள்ள இந்த பையன் விழுந்ததா சொல்றான். எல்லாருமே பார்த்ததுனால இந்த பையனுக்கு அசிங்கமா இருக்கும். ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரி தங்கச்சி மேல கோவம்லாம் வந்திருக்கும். இவனுமே ரெஸ்ட் ரூம்க்கு வந்து கிளீன்லாம் பண்றான். எக்கேடோ கெட்டு போன கிளம்பலாம் தான் இருந்திருப்பான். அப்படி வெளியே வரும்போது தங்கச்சி அங்க போதையோட நின்னுட்டு இருந்திருப்பாங்க. நடக்க கூட முடியலன்றது இவனுக்கு தெரியுது. இங்க இருந்து தங்கச்சியை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவனுமே இழுத்துட்டு போயிருப்பான். அவங்க மயக்கத்துல இருந்ததுனால இழுத்துட்டு போனேன்னு சொல்றான். அப்புறம் ஏன் தங்கச்சி வீட்டுக்கு வரலன்ற மாதிரி கௌரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் பீச் வழியா தங்கச்சியை கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தங்கச்சி இருக்காங்கல்ல, கார்லயே வாந்தி எடுத்துடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவன் கோவப்படுறான். பக்கத்துல இருக்க அந்த பில்டிங்ல ஒரு டேப் இருக்கிறத இவன் ஈவினிங் டைமே கவனிச்சிருப்பான். அதாவது ட்ரக்கை வாங்குறதுக்காக போனால அப்பயே கவனிச்சிருப்பான். அங்க இருந்து தண்ணியை புடிச்சிட்டு வந்து கழுவலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அங்க டேப் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் உண்மையை சொல்ல முடியாது இல்ல, நான் எதர்ச்சியா செக் பண்றதுக்காக போனேன், அப்படிதான் அந்த டேப்பை பார்த்தேன். அங்க இருந்து தண்ணியெல்லாம் புடிச்சிட்டு வந்து காரை கழுவிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த சமயம் தங்கச்சி இருக்காங்கல்ல, கொஞ்சம் போதையில டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் திரும்பி அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லியிருப்பா. சரி போய்க்கோ, நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்கிருந்து இவர் மட்டும் கிளம்பி வந்திருப்பாரு. அப்பதான் பேக்கை இவர் தனியா வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. தங்கச்சி கண்ணை வச்சு எப்படி அவ ட்ரக்கை எடுத்தான்னு சொன்ன, உனக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவன் அதுக்கும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். இவன் ரூமை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவனுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரியுது. நிறைய ட்ரக், அதே மாதிரி நிறைய காசெல்லாம் இவன் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பையன் மேஜரா இருந்தா இப்பயே இவங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த பையன் மைனர்ல, அதனால இன்னும் சில ஃபார்மாலிட்டி
ஃபார்மாலிட்டிலாம் இவங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பையனை இவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா ரத்னாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பால வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. இவங்க வேலை பார்க்குற ஸ்பால நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. அதனால இவங்களே வீட்டுல ஸ்பா ரன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எனக்கு கொஞ்சம் இடத்த மட்டும் ஒதுக்கி தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவ்வளவு நேரம் விசாரணை பீச் ஹவுஸ்ல தான் நடந்திருக்கும். நீங்க வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி போலீஸுங்களே வண்டியில எல்லாம் ஏத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்களுமே நைட்டு நேரம் வீட்டுக்குலாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல ஒரு கஷ்டம் நடந்திருக்குல்ல, அதனால எல்லாருமே சோகமா பாக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது கட்டாம இருக்கிற வீட்டை செக் பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு ப்ளூ கலர் கவர்ல தானே சுத்தி இருந்தாங்க. அந்த கவரை இங்க இருந்து தான் கிழிச்சிருக்காங்கன்றது தெரியுது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு கேன் இருக்கு. அந்த கேன்ல இருந்து ஆசிட் ஸ்மெல் வருது. இறந்து போன அந்த ஜாராவோட மூஞ்சிலேயே ஆசிட்லாம் ஊத்தி இருப்பாங்க. இந்த கேன் மூலியமா தான் ஆசிட ஊத்தி இருக்காங்க போல. கண்டிப்பா இந்த அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜாரா இறந்து போனதுக்கு குடும்பத்தையே கூட யாராவது காரணமா இருக்கலாம்ன்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற இந்த பையன் ரொம்ப பதட்டப்படுறான். பதட்டமா இருக்கும்போது ட்ரக் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பையனும் ட்ரக் எடுக்கிறான். ஸ்மெல் பரவக்கூடாதுன்றதுக்காக ஜன்னலை திறந்து வச்சுதான் இவன் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இவனோட அப்பா இவனை பாக்குறதுக்காக வராரு. அப்ப ரூம்ல இருந்து லைட்டா ட்ரக்கோட வாசனை வருது. இவன் தான் ட்ரக்கை எடுத்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப லேக்கான்ற ஒரு லாயரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட அப்பா இருக்காருல, பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அப்பாவோட ஆசை என்னன்னா நம்ம கம்பெனியை பொண்ணு பாத்துக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் லால ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம்ப்பா, திரும்பி திரும்பி என்னோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு இதுதான்ப்பா பிடிச்சிருக்கு, என்னை ஏன் போக்குல விட்டுருங்கன்ற மாதிரிலாம் லேக்கா பேசுறாங்க. இப்ப லேக்காவோட சீனியர் இருக்கார்ல, நீ தான் பிபியா இந்த கேஸ்ல செயல்பட போற, இந்த கேஸை நான் உனக்கு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெரிய கேஸா தராருல, அதனால இவங்களுமே நன்றிலாம் சொல்றாங்க. எனக்கு நன்றிலாம் தேவையில்லை, ரிசல்ட் மட்டும் தான் வேணும்னு சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப அரவிந்தன் ஒருத்தர் அவந்திகாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவந்திகாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா இவர் தான் இருப்பாரு. இவரோட பையனா தான் முக்குள் இருப்பான். அதாவது இவர் தான் சொந்த அப்பான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப முக்குல பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. பார்த்தோன்னா சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாரு. அப்ப நீரஜ் இந்த இடத்துக்கு வராரு. நீரஜ் கிட்ட பேசலான்னு பார்த்தா நீரஜ் கண்டுக்காம போறாரு. இப்ப அரவிந்தும் முக்குள் கிட்ட தனியா பேசுறதுக்காக வந்திருக்காரு. தயவு செஞ்சு நீங்களாவது நம்புங்கப்பா, நான் இந்த விஷயத்த பண்ணலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். உன்னை நம்பாம யாரடா நம்புவேன், அப்ப உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜாராவை பொறுத்த வரைக்கும் நீரஜுக்கு தான் சொந்த பொண்ணு, அவந்திகாக்கு சொந்த பொண்ணு இல்ல. இப்ப இவருமே ஜாரா சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் பாக்குறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியா வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பொண்ணை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப போலீஸுங்க டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட காலை கட்டிலாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆசிட்லாம் ஊத்தி இருக்காங்க. இந்த பொண்ணை 1 இருந்து 5 மணிக்குள்ளதான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 4 மணி நேரத்துல எந்த கேப்லனாலும் நடந்திருக்கலாம்னு சொல்றாருல, அக்யூரேட்டா சொல்ல முடியாதான்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த பொண்ணோட பாடி கடல்ல இருந்தது இல்ல, அதனால நிறைய ட்ரேசஸ் எங்களுக்கு கிடைக்கல, அக்யூரேட் டைமா சொல்ல முடியலன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இந்த பொண்ணு அதே மாதிரி ட்ரக் எடுத்திருக்கான்னு சொல்றாரு. அப்ப அவன் சொன்னது உண்மைதானா, என்ன மாதிரி ட்ரக்னு கேக்குறாங்க. டெஸ்டுக்கு அனுப்பியிருக்கேன், ரிசல்ட் வந்தாதான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த விலை மதுவை வெளியே எடுத்துறாரு. அந்த விலை மது பையனை பாத்துக்கிட்டதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நன்றிலாம் இருக்கட்டும், என் ஃபீஸை தாமான்னு கேக்குறாரு. என்கிட்ட இப்ப எது காசு, சீக்கிரமா காசை சேர்த்து உங்களுக்கு தரேன்ற மாதிரி இவங்களுமே காசை தராம கிளம்பிடுறாங்க. போலீஸுங்க எப்பவுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்க எல்லா எவிடன்ஸையும் பிபி கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு பிபி தானே வாதாட போறாங்க. அதனால இவங்களுக்கு கிடைச்ச எல்லா டீடைலை பத்தியும் சொல்றாங்க. பிபி இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுக்கேத்த மாதிரி இந்த எவிடன்ஸ் எல்லாம் சேருங்கன்ற மாதிரி சில எவிடன்ஸ் எல்லாம் சேர்க்க சொல்றாங்க. சரி மேடம், அதெல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த பையனை தூக்குறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் பாத்தீங்களா, அந்த பர்மிஷன் இப்பதான் இவங்களுக்கு கிடைக்குது. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் போல இவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது பையனை அரெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. நம்ம உடனே ஒரு நல்ல லாயரை பார்க்கணும் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் நிறைய காசை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், இப்ப எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்க காசு இல்லைன்றதுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா, நம்ம கண்டிப்பா ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணோம் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பையன் மேல டவுட் இருக்கு, அதனால ஹெல்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. போலீஸுங்க சும்மாலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சட்டப்படி அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பையனை காப்பாத்த நினைக்க மாட்டாரு அப்படின்றது ஒய்ஃபுக்கு புரிஞ்சிருது. உங்க பையன் இல்லல்ல, அதனாலதான் இப்படி பண்றீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப தூங்கிட்டு இருக்க பையனை எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பையன் கேக்குறான். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு வரப்போறாங்க, கவலைப்படாத, அம்மா எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எடுத்துறேன்னு சொல்றாங்க. இந்த பையன் பயந்து இங்க இருந்து கிளம்பலாம் பாக்குறான். வேணா கண்ணா, இங்கேயே இருன்னு சொல்றாங்க. இவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் அரவிந்த வர வச்சிடுறாங்க. போலீஸுங்க நீங்களே கூட்டு வந்து
வந்து விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க கார்லயே பையனை கூட்டு வராங்க. இப்ப பையனை அந்த இடத்துல விட்டுறாங்க. அப்படி விடும்போது கூட சீக்கிரமா வெளியே எடுத்துருவோம், கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லி தான் விடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நடக்கும்ன்ற மாதிரி இங்க இருக்க கௌரி கிட்ட கேக்குறாங்க. மேடம், நீங்க ஒரு நல்ல லாயரை பாருங்க, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி கௌரி சொல்றாங்க. அந்த ஜாரா கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இப்பதான் நியூஸ்ல சொல்றாங்க. பாத்தியா, நான் முன்னாடியே சொன்ன பாருன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆமாங்க, நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. அவந்திகாவும் பெரிய லாயரா பார்த்து பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பெரிய லாயரை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பெரிய லாயருங்க நிறைய பேர் பிஸியா இருக்காங்க, சிலர் கேஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்கிறத கௌரி கவனிக்கிறாங்க. இப்ப கௌரி இருக்காங்கல்ல, இந்த லாயரை வேணா ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. யாரோட பேரை ரெஃபர் பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவோட பேரை தான் ரெஃபர் பண்றாங்க. ரெண்டு பேருமே போலான்னு யோசிக்கிறாங்க. இல்ல நீங்க இங்க பையனை பாத்துக்கோங்க, நான் மட்டும் போறேன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப இந்த ஒய்ஃப் அவந்திகா இருக்காங்கல்ல, மாதவ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நியூஸ்லாம் பார்த்ததுனால இவங்க தான் சாராவோட அம்மான்றது இவருக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது இவருமே புரிஞ்சுக்கிறாரு. வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னும் கூட லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இப்போ வரைக்கும் கதை எப்படி போகுதுன்றத சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த சீரிஸ்க்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சா கண்டினியூ பண்ணி போடுறேன், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம வேற ஏதாவது சீரிஸ் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது படங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பை.